வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க. இன்னிய கடைசி வீடியோ இது. நாளைக்கு 19 டிசம்பர் மாதம் எல்லாரும் நாளைக்கு அமாவாசை மலையனூர் போவீங்க நிறைய பேர். இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் போவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போகிறீங்கன்னா நீங்கள் போயிட்டு சாமியை சுற்றி பார்த்துட்டு ஊஞ்சலை பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நான் சொல்கிற விஷயங்களை கடைப்பிடிங்க, நல்லது ரொம்ப. என்னென்னா, பஸ்ஸை விட்டு இறங்குனீங்கனாலே அங்கெல்லாம் ஒரு 5 பழம் கூட உங்களுக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்கும், எலுமிச்சம்பழங்கள். நீங்கள் கோயில்கிட்ட நெருங்கி போகிறீங்கன்னா ஒரு பழமே 10 ரூபா சொல்லுவாங்க. அதை விட பஸ்ஸை விட்டு இறங்கணும் போதே நிறைய வயதானவங்க விற்பாங்க. ஒரு 20 ரூபாய்க்கு கூட அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. கற்பூரங்கள் 20 ரூபா, கற்பூரம் 20 ரூபா, எலுமிச்சம்பழம் அது மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கின்னு போயிட்டு நீங்கள் அதோடு வந்து போகிற வழியிலே டாலர் போட்ட கயிறுலாம் விற்கும், 10 ரூபா தான். அது மாதிரி ஒரு குழந்தைங்க இருந்தால் 2-3 கயிறு வாங்கிக்குவாங்க. இல்லை பெரியவங்களுக்கு டாலர் இல்லாமல் கூட கயிறு வாங்கிக்கோங்க. இல்லை டாலர் போட்டு நான் போட்டுப்பேன்னா போட்டுக்கோங்க. அது மாதிரி ஒரு 5 கயிறு வாங்கிக்கோங்க. இதுதாங்க முக்கியமான விஷயம். அங்கே போயிட்டு சாமியை உள்ளே சுற்றி பார்த்துட்டு அந்த அந்த கோயிலை ஒரு ரவுண்டு சுற்றுவீங்க பார்த்தீங்களா உள்ளேயே. அப்போயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கயிறெல்லாம் வச்சு ஒரு சாமிக்கிட்டே வச்சு எடுத்துகிட்டு வாங்க. எலுமிச்சம்பழங்களை வச்சுக்கோங்க, கற்பூரங்களை வச்சுக்கோங்க. பத்திரமா வச்சுட்டு ஊஞ்சல் வரும்போது எப்படியும் நீங்கள் தீபம் ஏற்றுவீங்க பார்த்தீங்களா, ஒரு தீபம் உங்களுக்கு சுற்றி போட்டுக்குங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு தீபம் அம்மாவுக்கு காட்டுங்க. மீதி இருக்கிற எலுமிச்சம்பழத்தை ஒன்று ஒன்றா எடுத்து வேண்டிக்கோங்க. அம்மா, இந்த எலுமிச்சம்பழம் இதுக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு இது சரி பண்ணக்கூடாதா அப்படின்னு வேண்டிக்கோங்க. அந்த கற்பூரங்களை கொண்டு வாங்க. அந்த டாலரில் கூட நீங்கள் வேண்டிக்கோங்க கயிறுகளில். ஆத்தா, இது நீயே எனக்கு வீட்டுக்கு வரதா நான் நினச்சி கொண்டு போகிறேன். என் பிள்ளைங்களுக்கு நல்ல எந்த ஒரு குறையும் வராது நீ தான் பார்த்துக்கணும். என் குழந்தைங்களுக்கு கட்டி விட போகிறேன் அப்படின்னு நீங்கள் அங்கேயே எல்லாமே வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டு பத்திரமா அதை கொண்டு வாங்க. உங்களுக்கு வந்து கோயிலில் அந்தளவுக்கு விபூதியோ குங்குமமோ அதெல்லாம் நீங்கள் வாங்கவே முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. அதில் உங்களால் ஒன்றுமே வாங்க முடியாது அவங்கக்கிட்ட கோயிலில். அப்படியே வாங்கினாலும் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, ஒரு நெத்தியில் வைக்கிற அளவுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி எலுமிச்சம்பழங்களையும் அந்த கயிறுகளையும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் வடிவில் அந்த அம்மா நம்ம வீட்டுக்கு வருவாள். நம்பிக்கை தாங்க எல்லாமே. கண்டிப்பாக அந்த எலுமிச்சம்பழம் மாலைன்றது அங்காள பரமேஸ்வரிக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அந்த அம்மா எலுமிச்சம்பழம் வடிவில் நம்ம வீட்டுக்கு வருவா. நீங்கள் வேண்டி வைக்கிற ஒரு எலுமிச்சம்பழத்துக்கும் சக்தி இருக்குது. அதோடு நீங்கள் வீட்டுக்கு கூட வந்து சுற்றி போடலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை சுற்றி போட்டு வாசப்படியில் கட் பண்ணி கூட அந்த குங்குமம் மஞ்சள் தடவி வைக்கிறாங்களே, அது மாதிரியே வைக்கலாம். இல்லை அந்த அந்த கயிறுகளை வந்துங்க சின்ன குழந்தைங்களுக்கும் போட்டு விடலாம். நீங்களும் பெரியவங்க கையிலையும் கட்டிக்கலாம், டாலர் இல்லாமல் கையில் கட்டிக்கலாம். அடுத்தது வந்துங்க, கற்பூரத்தை என்ன பண்ணுங்க, அழகாக அதை தூள் பண்ணி போட்டு வீடு துடைக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வீட்டு துடைச்சிங்கன்னா அப்படியே எந்த ஒரு துஷ்ட சக்தியும் நெருங்காது, கெட்ட விஷயங்கள் எதுவுமே இருக்காதுங்க. இதை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.